அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்துப்பாண்டி வெங்கடேஷ் வீட்ல இருந்து பரணிக்கு ஃபோன் பண்றாங்க. இல்ல பரணி சீக்கிரமா இங்க வா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறாங்க. எங்கடா வருது, மொட்டையா சொன்னா என்னடா புரியுங்கன்னு கேக்குறாங்க. வெங்கடேஷ் தான் ரொம்ப பெரிய ரகலை பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. ஏன்டா டேய், அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கு தான் எந்த ஒரு ஒட்டு உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சுல, அந்த வீட்டுல நாங்க எதுக்குடா வரணும்னு கேக்குறாங்க. பரணி போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது, சண்முகம் பக்கத்துல இருக்கானா, சண்முகத்துக்கிட்ட கொடுங்கிறாங்க. சண்முகம் போனை வாங்கி பேசுறாங்க. என்னடா பாண்டி, என்ன அந்த வாதி உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானாங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போன்ல பேச முடியாது, நீ நேர்ல வா பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க சண்முகம். டேய் சொன்னா கேளு, இப்ப பரணி கிட்ட போன கூட அப்படின்னு சொல்லிட்டு, பரணி போன்ல பேசிட்டு இருக்க முடியாது, நீ நேரா வந்து பாத்தீங்கன்னா தான் உனக்கு புரியும், சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்க, அங்க வந்தா சண்முகத்துக்கும் அவனுக்கும் சண்டை வந்துடும், சண்முகத்தை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவான், இதெல்லாம் தேவையா, வேண்டாம் விடுங்கிறாங்க. இல்ல பரணி, நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா போனை வைக்கிறாங்க. பரணி சே, எவன் மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கேயே போகும்படி ஆகி போயிருது. சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, போல வா அப்படின்னு சண்முகமும் பரணியும் வெங்கடேஷ் வீட்டு வாசலுக்கு போனதுக்கு அப்புறமா என்னாச்சு, எதுக்கு இப்போ முத்துப்பாண்டி இவன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கான், இவன் ஏதாவது புதுசா பிரச்சனையை கிளப்பி விட்டுருப்பானா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். டே அப்படியெல்லாம் இருக்காதடா, இப்போ முத்துப்பாண்டி நம்ம பக்கம், அவனெல்லாம் பிரச்சனையை கிளப்பி இருக்க மாட்டான், என்னங்கிற தெரியாமையே நம்ம பேசி என்னடா பண்றது, வா அவன் தான் கூப்பிட்டுருக்கல, என்னன்னு தான் போய் பார்க்கலாம் வாங்குறாங்க. பரணி டே பரணி, இப்போ உங்க அண்ணக்கார எதுக்குள்ள இவன் வீட்டுக்கு வந்திருக்கான், இப்போ இவனுக்கு ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு உரண்டை இழுத்தானுங்க, மண்டையை பொழந்து போடுவேன், எவன்னு பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதைங்கிறாங்க சண்முகம். டேய் சண்முகம், உள்ள போய் பார்க்கலாம்டா, என்ன பிரச்சனைனே தெரியாம நீயா சந்தேகப்பட்டு நீயா ஏதாவது கற்பனை பண்ணி கோவப்படாதடா, அங்க போய் தான் பார்க்கலாமே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பரணி இங்க பாருல, உள்ள போனதுக்கு அப்புறமா அப்புறம் சத்தியமனு சக்கரை பொங்கல் சாப்பிடு, இப்படி ஏதாவது சொல்லி என்னை சமாதானப்படுத்த பார்த்த, அவ்வளவுதான், உன்கிட்ட இப்பவே இங்கேயே சொல்லிட்டேன், உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதாவது பேச்சு மாத்தி பேசுனேன் அப்படின்னு சண்முகம் பரணி கிட்ட கண்டிஷனோட உள்ள போறாங்க. சண்முகம் பரணி உள்ள போய் பாக்குறாங்க. வெங்கடேஷ் தலையா அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பரணியும் சண்முகத்தையும் பார்த்துட்டு வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும், அம்மா பரணி எங்களை மன்னிச்சிடுமா, எங்க பையன் எங்களை அடிச்சே கொண்டுடுவான் போல இருக்கு, நாங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் எங்களை மன்னிச்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அப்பாவும் அம்மாவும். சண்முகம் பட்டார்னு, இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம், இல்லை பாட்டி எதுக்குள்ள எங்களை வர சொன்னேன்னு கேட்குறாங்க சண்முகம். வெங்கடேஷ் இதை பார்த்துட்டு, என்ன ரெண்டு பேரும் நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க நடிக்கிற நாடகத்தை அவர் நம்புவார்னு நினைக்கிறீங்க, நாடகம் எல்லாம் இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் மறுபடியும் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி போய் தடுக்கிறாங்க. ஏண்டா டேய், நாங்க போலீஸ் எதுக்குட வந்து நிக்கிறோம், எங்க முன்னாடியே உங்க அப்பாவையும் அம்மாவையும் அடிக்கிறியா, அங்க பாரு இதுக்கு மேல மீறி அடிச்ச உன்னை கொன்னே போட்டுருவேன், ஒழுங்கா நல்லடா அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி சண்முகத்தை தனியா கூப்பிட்டு பேசணுங்கிறாங்க. இந்த கேடுகட்டவனை பத்தி பேசுறதுனா தனியாவெல்லாம் வேண்டாம், எது பேசுறதா இருந்தாலும் இங்கேயே பேசுங்கிறாங்க சண்முகம். டே என்னடா முத்துப்பாண்டி தான் உங்ககிட்ட ஏதோ தனியா பேசுறேன்னு கூப்பிடுறேன்ல, போய் என்னன்னு தான் கேளுங்கிறாங்க பரணி. சண்முகம் வெங்கடேசன் நல்லா ஆழ்ந்து பாக்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு திருட்டுத்தனம் இருக்கிறத சண்முகம் கண்டுபிடிக்கிறாங்க. தனியா போனதுக்கு அப்புறமா பரணி முத்துப்பாண்டி கிட்ட என்னடா இதுன்னு கேக்குறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் புரியல, வேற கேஸா இருந்திருந்தா இந்த வாத்தியாரை கொண்டு உள்ள வச்சு மூட்டையை கட்டி தட்டுன்னு தட்டியிருப்பேன், இது நம்ம குடும்ப விவகாரமா போச்சு, அதனாலதான் இங்க வச்சு பேச வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. என்னல இது நம்ம குடும்ப விவகாரம்னு வேற சொல்றேன்னு கேக்குறாங்க சண்முகம். ஆமா, ரத்னா பேச்சு அடிபடுது, அதுதான் ஊரே பேசுமே, அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டலான்னு கூப்பிட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி. அமெரிக்கா ஜனாதிபதி இந்த நாட்டுல ஏதோ குடிகாரனுக்கு ரெண்டு பேர் பேசுறாங்கிறதுக்காக அங்க ஜனாதிபதி ஐயோ எங்க நாட்டை பத்தி தப்பா பேசுறேன்னு அங்க குதிப்பாரா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு உன் கதை. இந்த கேடு கட்டுவே எப்படித்தான் பேசுனேன், எனக்கு என்ன, ரத்னா பின்னாடியே சுற்றி காதலிக்கிறேன்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அந்த தாலி உயரம் கூட காயாம நடு ரோட்டில் உட்கார வச்சவன் தான் இவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு இவன் பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுறியான்னு கேட்குறாங்க சண்முகம். அச்சா நான் சொல்ல வரதை நீ கேளுங்கிறாங்க முத்துப்பாண்டி. தேவையில்லாமல் இவன் வீட்டில் என்ன கோர வச்சிருக்கிறதே பெரிய தப்பு, இவன் வீட்டில் வந்து என்னை நிற்க வச்சுட்டியே, நான் போய் ஆகணுங்கிறாங்க சண்முகம். ரத்னா கிடைக்கிறங்கிற ஏக்கத்தில் அவங்க அப்பா அம்மாவோட மூக்கையே உடச்சு விட்டுருக்கான், அப்பா அம்மாவையே இப்படி அடிச்சு போட்டிருக்கான், நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. அவன் பெத்த அப்பா அம்மாவையே அடிக்கிறான்னா அப்போ அவன் எவ்வளவு சைக்கோன்னு உனக்கு தெரிய வேண்டாமாங்கிறாங்க சண்முகம். அங்கே மட்டும் வரலைன்னா அவங்க அப்பா அம்மாவை கொன்னே போட்டிருப்பான்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவை கொண்டு போட்டிருந்தா இவனை தூக்கி ஜெயில வச்சிருந்துருக்கலாமா, இன்னைக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க சண்முகம். டே பாண்டி, இவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு தான் ரத்னாவை வேலையை விட சொல்லி தொந்தரவு கொடுத்தாங்கிறாங்க பரணி. ஆமா, இப்போ அவங்க அம்மாவையே அடிச்சு கொண்டுருவேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவை அடிக்கிறதையே விட்டான். அது மட்டும் இல்லை, நாங்க வந்ததுக்கு அப்புறம் ரத்னான்னு தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறானே, இப்போ ரத்னாவை அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான், இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கான், என்னை என்ன பண்ண சொல்றேங்கிறாங்க முத்துப்பாண்டி. ரத்னாவை பிரிஞ்சுட்டோன்னு அவ்வளவு வேதனைப்படுறான், பெத்தவங்களையே கொல்ல பாக்குறான், ரத்னா தான் வேணும்னு அழுதுட்டு இருக்கான், இதுக்கு நம்ம பார்த்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. இப்போ என்ன செய்ய சொல்ற, வேணா அவன் பைத்தியம் முடிச்சு போறத நம்ம பார்க்கலாங்கிறாங்க. இல்லடா, ரத்னான்னு இப்படி உருகி அழுகிறானே, நிச்சயமா ரத்னா கூட சேர்த்து வச்சா அவளை உள்ளங்கை வச்சு தாங்குவான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. நம்ம ரத்னாவுக்காக அவன் பெத்தவங்களையே வேண்டான்னு வெறுக்கிறவன் நிச்சயமா ரத்னா கூட சேர்த்து வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. பாண்டி என்ன விளையாடுங்க, ரத்னாவையோ கொல்ல பார்த்தவன் இன்னைக்கு ரத்னா செத்துருந்தானா 2 மாசம் ஆயிடும், அவங்க மாமா பொட்டுக்கடலையோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்கூலையே அபகரிக்க பார்த்தவன் தான் இந்த அயோக்கிய பையன். அவன் சொல்றானே, நீ வந்து என்கிட்ட வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறியா, இங்க பாரு உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, தேவையில்லாம இந்த வெங்கடேஷை பத்தி பேசி என்கிட்ட மரியாதையை கெடுத்துக்காதுன்னு சண்முகம் சொல்றாங்க. டே சண்முகம், இப்போ எதுக்குடா கோவப்படுற, வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் உன் காலை வந்து கெஞ்சிருந்தா நீயும் தானே பார்த்த, பாண்டி பேசுறதுல நீ என்ன தப்பு கண்டுபிடிச்சேன்னு கேட்குறாங்க பரணி. ஏல
பரணி நீயும் தானே பார்த்த. இன்னைக்கு வந்து என் காலில் விழுறவங்க அன்னைக்கே ரத்னா செத்துருந்தானே இன்னைக்கு 2 மாசம் ஆயிருக்கும். என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு ரத்னா உசுருக்கு போராடுறது இன்னும் என் கண்ணு முன்னால நிக்குது. நீ மட்டும் வந்து கரெக்டான நேரத்துல ரத்னாவை காப்பாத்தலைன்னா இன்னைக்கு என் தங்கச்சி நிலைமை என்ன ஆயிருக்கும் நீ யோசிச்சு பாரு. இவன் ஒரு பிராடு, இவன் குடும்பமே ஒரு பிராடு. இவன் குடும்பத்தை எல்லாம் நம்ப நான் தயாரா இல்லைங்கிறாங்க சண்முகம். டேய் இப்ப ரத்னாவுக்காக அவங்க அப்பா அம்மா எப்படி வந்து காலில் விழுந்து கெஞ்சினாங்க பாத்தியெல்லாம் அப்படிங்கிறாங்க பரணி. இல்ல இது கூடவா உனக்கு புரியல? ரத்னாவை உண்மையா லவ் பண்ணியிருந்தானா அப்பா அம்மா பேச்ச கேட்டா நடந்துக்குவான். இப்ப கூட அப்பா அம்மாவை அடிக்கிறான்னு சொல்றாங்களே, இதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நான் இந்த கேடு கட்டவனா நான் நம்பறதா இல்ல. யார் என்ன சொன்னாலும் சொல்ல போனா இவ அப்பன் அம்மாவை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா இவன் இருக்கான் பாரு, சரியான பிராடு பையன். ஒன்னா நம்பர் கேடு கட்டுவேன். இவனை யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்லைன்னு சொல்லிடுறாங்க சண்முகம். உலகத்துல யார வேணாலும் நம்பலாம். உங்க அப்பன் இருக்கான் பாரு சவுந்தரபாண்டி, அவனையும் இந்த கேடு கட்ட வெங்கடேஷையும் நான் நம்ப தயாரா இல்லை. அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்துக்கிட்டு என்னோட மனசை மாத்துறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காத. ஏழை பாண்டி, போலீஸ் வேலையை விட்டுட்டு நீ என்ன புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கியா? போய் உங்களோட வேலை என்னமோ அதை பாருல அப்படிங்கிறாங்க சண்முகம். நான் கிளம்புறேன். இப்போ உங்க அண்ணனுக்கு நீ ஜாலரா அடிக்க போறியா இல்ல என் கூட வர போறியா? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போயிடுறாங்க சண்முகம். பாண்டி பரணிகிட்ட சொல்றாங்க, கெட்டவனா இருந்தா இம்புட்டு கண்ணீர் விட முடியாது. பாவம்ல வெங்கடேஷ், பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. கெட்டவன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சு என்ன செய்யறது? ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுத்து பார்க்கலாம். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது தில்லுமுழுத்தனம் பண்ணுனானா எலும்ப உடைச்சு எண்ணி உள்ள கொண்டு போய் வச்சிடறேன். இவன் சொல்றதையும் நம்ம கேட்காம நாமளா ஒரு முடிவு எடுத்து அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு வச்சு என்ன செய்யறது? நீ எப்படியாவது சண்முகத்துக்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிற வழியை பாருங்கிறாங்க. மட்டும் பாத்தியெல்லாம் நான் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி கோவப்பட்டுக்கிட்டு போறான்னு. சரி நம்ம முயற்சி பண்ணலாம், நைட்டு எல்லாத்தையும் வச்சு பேசி முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பரணி. இவனை பார்க்கறக்கே பாவமா இருக்குதுல்ல, இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ரத்னாவையும் இவனையும் சேர்த்து வைக்கலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. சரிடா முயற்சி பண்ணலாம் வா அப்படின்னு பரணியும் முத்துப்பாண்டி அந்த பக்கம் வராங்க. வெங்கடேஷ் பரணியை கண்ணுல பண்ணதும் ஓடி போய் காலில் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க சிஸ்டர், அந்த வீட்டிலேயே நீங்க மட்டும்தான் எனக்காக பேசுவீங்க. எப்படியாவது ரத்னா கூட என்ன சேர்த்து வைங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் எனக்கும் தெரியுது, இருந்தும் நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க வெங்கடேஷ். முத்துப்பாண்டிக்கு கோவம் வருது. டே அது என்னடா பொம்பளை காலில் வந்து விழுறது? ஏண்டா தப்பு செஞ்சு போட்டு காலை பிடிச்சா சரியா போயிடுமா? முதல்ல எழுந்துறீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டீங்கல்ல, உங்களுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்க்குறேன், அவ்வளவுதான் என்னால் முடியும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பேசுனீங்கன்னா நிச்சயமா அந்த குடும்பத்துல எல்லாருமே கேட்பாங்க. என்னையும் ரத்னாவையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கன்னு கெஞ்சுறாங்க வெங்கடேஷ். பாண்டி எது பேசுறதா இருந்தாலும் நம்ம வீட்டுல வச்சு பேசிக்கலாம், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பரணி. சரியில்ல பரணி நீ முன்னாடி போ, நான் வரேங்கிறாங்க மட்டும் பாண்டி. டே வெங்கடேஷ், நீ செஞ்ச வேலைக்கு உன்னை அடிச்சு நொறுக்கி உள்ள தூக்கி வச்சிருக்கணும். உனக்கு ரத்னா கூட வாழணுங்கிற ஆசை இருந்து வாழ்க்கை வேணும்னு நினைச்சினா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என்னடா உங்க அப்பா அம்மாவா மறுபடியும் நீ அடிப்பியான்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி. இல்ல சார், ரத்னா கூட சேர்த்து வச்சிங்கன்னா எனக்கு அதுவே போதும். எங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் அடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. அந்த பயம் இருக்கட்டும். ஏதாவது அவன் வந்து மறுபடியும் உங்ககிட்ட ரகலை பண்ணிட்டு இருந்தானா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கிருந்து கிளம்புறாங்க. வெங்கடேஷ் தனியா உட்காந்து கெக்க பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியில டே என்னடா ஆச்சு உனக்குன்னு கேட்கறாங்க. பாத்தீங்களா எல்லாத்தையும் நம்ப வைக்கிற மாதிரி எப்படி நான் சீன் போட்டேன் பாத்தீங்களாங்கிறாங்க. டே வெங்கடேஷ் உனக்கு என்னடா ஆச்சு? காதலிச்சு கல்யாணம் பண்ணி தான் உயிரா காதலிச்ச காதலிக்காக பெத்த தாய் தகப்பனையே கொல்ல போன வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்ஸ்பெக்டர் அப்படியே நிகழ்ச்சியில நெகிழ்ந்து போற அளவுக்கு நான் எப்படி ஒரு சீன் போட்டிருக்கேன் பாத்தீங்களாங்கிறாங்க வெங்கடேஷ். ஏண்டா மத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக பெத்த தாய் தகப்பனையே இப்படி அடிச்சுட்டேடா, நீ அடிச்ச வேகத்துல நாங்க செத்துருந்தா நீ என்னடா பண்ணுவேன்னு கேக்குறாங்க வெங்கடேஷோட அப்பா அம்மா. சாவுங்க எனக்கு என்ன வந்தது, நீங்க 2 பேரும் செத்தா எனக்கு எதுவும் கிடையாது. ஆனா அந்த ரத்னா என்னோட நடிப்பையெல்லாம் நம்பி ஏன் முன்னாடி வந்து கை கட்டி வாய் கட்டி தலை குனிஞ்சு நிக்கணும். என்னோட நடிப்பு கண்ட முத்துப்பாண்டி எனக்காக அவன் வீட்டுல போய் அங்க வாதாட நடிப்பை நம்ப வைக்கிறக்காக என் பெத்தவங்களை நான் கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேங்கிறாங்க வெங்கடேஷ். டே என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி பேசி பெத்தவங்களே கொல்லுவேன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும். நீங்க செத்தாலும் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. பரணியும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து சண்முகத்தையும் ரத்னாவையும் சமாதானம் பண்ணி எப்படியோ எனக்கு அந்த வீட்டில் ரத்னாவை என் கூட வாழ வைக்கணும். வெங்கடேஷ் ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி நடத்துக்கிற, இதெல்லாம் நியாயமே இல்லைங்கிறாங்க வெங்கடேஷோட அம்மா. என்ன சொன்னேன் இங்க பாரு, எனக்கு தேவை ரத்னா. நான் பட்ட வேதனையை அந்த ரத்னா பட்டே ஆகும். கண்ணு தடவை முத்துப்பாண்டி பைக்ல போனல அதே முத்துப்பாண்டியை வச்சு தான் நான் ரத்னா கூட சேர்ந்தாகணும். அந்த முத்துப்பாண்டி என் கூட ரத்னாவை சேர்த்து வைக்கணும். 2 பேரும் என்னோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கல்ல, என்னோட கண்ணீரை அந்த முத்துப்பாண்டி உண்மைன்னு நம்பிட்டான். முத்துப்பாண்டி பரணியும் எனக்காக சண்முகம் குடும்பத்துல பேசி என் கூட அவனுக்கு சேர்த்து வச்சாகணுங்கிறாங்க. ஏண்டா அந்த ரத்னா சரின்னு உன் கூட வாழ வந்தாலும் நீ இப்படி நடந்துக்கிட்டா மறுபடியும் உன் கூட அவ வாழ்வாளான்னு கேட்கறாங்க வெங்கடேஷோட அப்பா. ஒன்னும் அவ கூட வாழ்றதுக்கு கூப்பிடலையே, அவளை நம்ப வச்சு அவ கழுத்தை கரகரன்னு அறுப்பேங்கிறாங்க வெங்கடேஷ். டேய் தம்பி இதெல்லாம் வேண்டாடா விட்டுலாண்டாங்கிறாங்க வெங்கடேஷோட அம்மா. இங்க பாரு எதுவும் வேண்டான்னு எவனும் சொல்லக்கூடாது. எனக்கு அந்த ரத்னா வேணும். ரத்னா என் முன்னாடி வந்து கை கட்டி எனக்கு முன்னாடி பணிஞ்சு அடிமையா இருக்கணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட அவளை நிம்மதியா வாழ விட மாட்டேன். அந்த சண்முகத்தையும் நான் துடிதுடிக்க வைப்பேன். மொத்தத்துல அந்த குடும்பத்தையே நிம்மதி இல்லாம ஆக்க போறேன். இனிமே ரத்னா துடிதுடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்காங்க வெங்கடேஷ். பரணி வீட்டுல வந்து ரத்னா கிட்ட சொல்றாங்க, ஏண்டி ரத்னா நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா இல்ல நான் நிம்மதியா இருக்கிறதா உனக்கு பிடிக்கலையா? தேவையில்லாம என்னோட விஷயத்துல நீ தலையிடாதேன்னு சொல்றாங்க ரத்னா நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த விஷயத்துல தலையிட்டு தான் ஆகணும். உங்க அம்மாவுக்கு அடுத்தது நான் தான் இந்த வீட்டு மருமக, எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். சூடாமணி அத்தி இருந்திருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை தான் இப்ப நான் செய்யறேன். நீயும் அவனை லவ் பண்ணிலங்கிறாங்க முத்துப்பாண்டி. அவனோட உண்மையான சுய
சுயரூபம் தெரியாம அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். ஆனா இப்ப அவன் பேர்ல எனக்கு ஒரு துளி கூட காதலே கிடையாதுங்கிறாங்க ரத்னா. என்னன்னு இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறியேன்னு ரத்னா சண்முகத்திட்ட கேக்குறாங்க. சண்முகம் இந்த விஷயத்துல எதுவும் பேச மாட்டான். நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நீ வெங்கடேஷ் கூட போய் வாழ்ந்தாகணுங்கிறாங்க பரணி. செத்தாலும் சாவனே தவிர அவங்க கூட போய் வாழ மாட்டேன்னு ரத்னா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா டே சண்முகம் நீ என்னடா எதுவும் பேசாம அமைதியா இருக்க அப்படின்னு பரணி கேட்கவும், ஆமா என் தங்கச்சி அங்கெல்லாம் போய் வாழ மாட்டான், ஏன்னா அவனை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெங்கடேஷும் தந்திரமான முறையில தான் ரத்னா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.